பற்றி பேசுது, அது தனி சயின்ஸ் அது. அப்போ அதில் விஷயம் என்னென்னா, இந்த டைமோட நாம் என்ன ஆயிடுவோம், அது சிங்க்ரனைஸ் ஆயிடுவோம். அப்போ அந்த அடிப்படையில் வச்சு இந்த குரானை வந்து அப்படியே ஓதி முடித்து இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். இவர் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தோல்வி வந்து மனசு தளர வேண்டாம். ஒரு மாதத்தில் இது முடியவே முடியாது எல்லாருக்குமே. சிலர்னால முடியும், சிலர்னால முடியாது. அதில் என்ன பண்ணுங்கிறார் இவர், 4 மாதம் 3 மாதம் கூட ஆகுதாமா சிலருக்கு. அவர் சொல்கிற அந்த பேட்டர்ன் படி ஓத முடியலைங்க, நாங்கள் வந்து இதான் இன்றைக்கி நம்ம இருக்கிற நம்ம ஃபிரௌனுக்கு அடிமையாக தான் நம்ம இருக்கோம். அவன் பாட்டுக்கு பிரமிடு வேலை தான் வாங்கிட்டு இருக்கான் நமக்கு. நம்ம இருக்கிற அந்த மிச்சம் மீதி நேரத்தில் ஒரு நாளைக்கு பக்ராலாம் ஓதுறதுக்கெல்லாம் சிலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. அதில் மனசு தளர விடாமல் 2-3 நாளைக்கு தொடர்ச்சியாக பக்ரா ஓதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, குரான் ஓதுறது டெய்லி உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கிங்க. அட்டை முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிறார். அரபி ஓதுறது தனி, ஆய்வு பண்ணுறது மீதி விஷயங்கள் எல்லாமே அது தனி. இது போய்கிட்டே இருக்கணும் உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறார். அதே மாதிரி டேட்டு கம்பல்சரி நமக்கு தெரியணும். இன்றைக்கி என்ன தேதின்னு கேட்டால் பிறை தேதி நமக்கு தெரியணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம் தஜால்கிட்ட. இந்த ஃபித்னால நாம் வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடுவோம். இந்த டேட்டில் வந்து இருந்தான் அப்படின்னா நம்முடைய மைண்டை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன். என்னென்னா, இந்த ரம்ஜான் மாதம் இரவு தொழுகையுடைய மாதம் இருக்குல்ல, இது கூட நாம் இந்த குரான் ஓதுவதோட கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். இது இம்ரான் ஹுசைன் சொல்லலை, இது நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன். என்னென்னா, தராவியில் வந்து நம்ம குரான் பார்த்து ஓதலாம், குரானு கையில் பார்த்தே ஓதலாம். மொபைல் ஃபோனில் குரான் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம ஏர்பிளைன் மோட்டில் போட்டுருங்க. டக்குண்டு வாட்ஸ்அப்பில் போய் அங்கே வேறு மாதிரி போயிடும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஏதோ ஒரு பாப்பப் வந்துடும், அதில் இதாகிடும், அப்புறம் ஆடு வந்துடும், அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஏர்பிளைன் மோட்டில் போட்டிங்கன்னா ஆடு வராது. ஏர்பிளைன் மோட்டில் போட்டு குரானை எடுத்து வச்சுக்கிட்டு தராவிலையும் ஓதலாம். நைட்டு தூங்கும்போது பாதி ஓதிடலாம். இந்த பெரிய பெரிய சூறாக்கள் இருக்குல்ல, நைட்டு ஒரு 9 மணிக்கு இஷா தொழுதுட்டு உட்காந்து குரான் ஓத ஆரம்பிச்சிருவோம். ஓத ஆரம்பிச்சுட்டு ஒரு பாதி குரானை ஓதி வச்சுருவோம், பாதி குரான் ஸ்டாக் வச்சுருவோம். ஸ்டாக் வச்சுட்டு நைட்டு தஹஜ்ஜுத் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல 2:30 மணி 3 மணிக்கு, அதில் வந்து ஓதிட்டு நம்ம அதில் கண்டினியூ பண்ணிட்டோம்னா குரான் ஒரு சூறா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இது நம்மளுடைய ரெகுலராக வச்சுக்கலாம். இது ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் தஹஜ்ஜுத் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியலன்னா, அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆயிரும், நமக்கு பழகி போயிடுச்சுன்னா பழக்கத்தில் நம்ம செஞ்சுருவோம். அப்போ அந்த அடிப்படையில் இதை வந்து கொண்டு போயிடுவோம். இந்த குரான் பார்த்து ஓதலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆதாரம் கொடுத்துட்றேன். ஏன்னா அது ஒரு பெரிய ஃபசாதாயிரும். இது புகாரியில் 692 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸுக்கு மேலே இருக்கும். 692வது ஹதீஸுக்கு மேலே அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் புகாரியில் இருக்கும். அதுக்கு அறிவிப்பாளர் தொடரும் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, பைஹக்கி குப்ரா இருக்குல்ல, சுனன் பைஹக்கி குப்ரா, அதில் வந்து இருக்குது. அதே செய்தி அறிவிப்பாளரோடு இருக்குது. 3183 சையான செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்களுடைய அடிமை